பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இந்திய தேசத்தின் விடுதலை நாளான இன்று அதிகாலையில கூடி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து நாள் முழுவதும் வழி நடத்துவாராக. இப்பொழுதும் கூட சில வசனங்களை, இன்றைக்கு வசனம் மிக குறைவாக சொல்லி அநேக சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நம்ம வேதம் வாசிக்கிறதுக்கும் உலகத்துல நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை, அதுக்குள்ள ஒற்றுமையை நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதாவது மெய்யான வழிபாடு, ஆண்டவருக்கு செய்கிற வழிபாடு, நாமெல்லாம் இந்த அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறது, ஆலயத்துக்கு போய் தொழுது கொள்றது, காணிக்கை கொடுக்கிறது, வேதம் வாசிக்கிறது, தனிமையில ஜெபிக்கிறது, இப்படி பல சூழலிலே ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை குறித்த ஒரு வழிபாடு. அதே போல உலகத்தின் மக்கள் செய்கிற வழிபாடு வித்தியாசமா, அவங்க செய்யற வரிசையில நின்று அவங்க பல காரியங்களை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு பொங்கல் வச்சு கொடுத்து அந்த இப்படி சம்பிரதாயங்கள்லாம் அவங்க செய்யறாங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள சில ஒற்றுமைகள் இருக்கு, சிலதுல நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. ஆனா அந்த ஒற்றுமைக்கு அடிப்படை காரணம் என்னன்றத நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சம்பவத்தை குறித்து மெய்யான வழிபாடும் உலகத்தின் மக்கள் செய்கிற வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லது ஒற்றுமை என்று சொல்லி அந்த தலைப்பில் சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். ஆதியாகமம் புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல 18 வசனங்கள், 18, 22, இந்த 2 வசனங்கள் மாத்திரம், தொடர்ச்சியா வேண்டாம். 18, 22 அந்த 2 வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, அதிகாலையில யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை ஒரு தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 22வது வசனத்தில் சொல்லப்படும் பொழுது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இது ஆரம்ப நாட்களிலே ஆபிரகாமுக்கு அப்புறம் அவனுடைய பேரனாகிய யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவங்களுடைய தாய் மாமா வீட்டுக்கு, லாபானுடைய வீட்டுக்கு ஓடுகிற பொழுது, தன்னுடைய அண்ணனுக்காக, ஏன்னா போய் சொல்லி இப்ப தவறு பண்ணிட்டு அவங்க அண்ணனுக்கு பயந்து ஓடும் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி இருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் கண்ட அந்த யாக்கோபு பயந்து ஒரு தலைமட்டில் வைத்திருந்த கல்லை எடுத்து, அன்னைக்கு இரவு அங்க தங்கி தூங்குறாரு. அப்ப தலைக்கணிக்கு கிடையாது அங்க, அதுக்கு பதிலா ஒரு கல்லை எடுத்து வச்சு தூங்குறாரு. அந்த கல்லே அதை எடுத்து நட்டு அதன் மேல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி, இந்த கல் அடையாளமாக நான் திரும்பி வரும் பொழுது, உயிரோட வரும் பொழுது உமக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவேன், இதே இந்த கல்லே ஒரு தூணாக நிறுத்தப்படும், ஆலயம் கட்டுவதற்காக ஒரு தூணாக நிறுத்தப்படும் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அவர் புறப்பட்டு போயிடுறார். இது முதல் நடக்கிற ஒரு சம்பவமா இருக்கிறது. அடுத்து ஒரு சம்பவம் பாருங்க, உபாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரத்துல 2:8 வசனத்துல 27ல 2வது, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி, அங்கதான் கவனிக்கணும், சாந்து பூசினா பெயிண்ட் அடிக்கிறாங்க, கலர் பூசுறாங்க, சாந்து பூசி, 8வது வசனம் சொல்லுது, அந்த கல்லுகளில் இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாம் துலக்கமா எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். இப்ப நிறைய இந்த மாதிரி இந்த கல்லு நட்டு அடையாளங்களை குறிப்பிட்ட இஸ்ரவேல் மக்கள் நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரு அடையாளத்துக்காக தான், ஒரு நினைவாக தான். இதுக்கு பேர் தான் நினைவு கல் அல்லது அடையாள கல், தூண், இப்படி பல காரியங்களை வேதத்துல சொல்லப்பட்டு அதெல்லாம் விவரிக்க தேவையில்லை. உங்களுக்கு வேதத்தை படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா இதையே இன்றைக்கு உலக மக்கள், குறிப்பாக அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் கூட மனம் மாறி போனவங்கெல்லாம் இதே போல இதே நட்ட கல்லும்
அல்லது அவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட அடையாளக்கல்லும் அவங்களுக்கு தெய்வமா வழிபடக்கூடிய சிந்தனைக்கு போயிட்டாங்க. சாத்தான் அவர்களை வஞ்சித்து அவங்களை அதில் இழுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்திய தேசத்துல 80% மக்கள் இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 80%, 100 பேருக்கு 80 பேர் இதை தான் செய்யறாங்க. ஆண்டவர் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அவங்க மாறுபட்ட கருத்தோடு கூட எதிர்மறையாக அவங்க தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இதே இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான அவர்களுடைய ஒரு புத்தகத்துல, அதாவது சிவவாக்கியார் என்கிறதான ஒரு பழைய காலத்து புலவர்கள் சொல்லுவாங்க. பட்டினத்தார், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்டினத்தாரு, அப்புறம் விவேகானந்தர், அப்புறம் சிவவாக்கியாரு, அந்த மாதிரி சித்தர்கள் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் மலைப்பகுதியில வாழக்கூடிய சித்தர்கள். இந்த மாதிரி அதுல ஒருத்தர் சிவவாக்கியார் என்பவர் ஒரு பாடலை பாடினார் அந்த காலத்திலேயே. அதுல என்ன பாடல் உங்களுக்கு தெரியும், கேட்டிருப்பீங்க. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சொல்லி சிவவாக்கியார், அதாவது இந்துக்கள்லாம் நாங்க இந்து தெய்வத்தை வணங்குறோம்னு சொல்றாங்களே, அவங்கள இருக்கிற ஒரு சித்தர் இந்த பாடலை பாடுறாரு. அப்ப பாருங்க, அந்த காலத்துல அவரே நம்பிக்கை இல்லாம, அதாவது நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்திய, புஷ்பம் சொன்னா பூ, அது மேல பூ போட்டு குங்குமம் வச்சு விபூதி பண்ணி அதுக்கு மஞ்சள் பூசி ஆராதனை பண்ணி என்ன நிறைய பண்றாங்க இல்லையா, அதை வைத்து ஒரு பாடலே பாடுறாரு. அப்படி பாடுகிறதான அந்த நாட்களினுடைய சூழ்நிலையிலேயே மக்கள் மனமாற்றம் அடையல. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய மனம் முழுக்க அவங்க நினைத்ததை சாதிக்கும்படியாய் அவர்கள் கடந்து போனார்கள் என்பது வேதத்துல திட்டமா சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அடையாளங்கள் எப்படியெல்லாம் மாறி போச்சுன்னு சொன்னா, அன்றைக்கு யாக்கோப்பு நட்ட நினைவுக்கல் இன்றைக்கு தெய்வமா மாறிடுச்சு. அது எப்படின்னு சொன்னா, அந்த சிந்து வெளியில அவங்க கடந்து வருகிற பொழுது, சிந்து வெளி நாகரிகம் சொல்லுவாங்க இல்லையே, அந்த சிந்து வெளிய கடந்து வரும் பொழுது அங்கிருந்து எடுத்த கல்லுக்கு பேர் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிவலிங்கம் என்பது அவங்களுக்கு ஒரு வழுவழுப்பான ஒரு உருளையான ஒரு கல்லை வச்சிடுறாங்க. அதுல 3 சாம்பல் பூசி நடுவுல ஒரு குங்குமத்தை வச்சு, இது எங்களுக்கு தெய்வம், சிவபக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அதை ஆராதனை செய்து அதை வணங்கி வருகிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. வாசக்கல்லுல கொண்டாந்து அன்றைக்கு மோசே என்ன பண்ணாரு, மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் மக்கள் வீட்டுல எல்லாருக்கும் பலி செலுத்தின ஆட்டினுடைய ரத்தத்தை கொண்டாந்து வாசக்கல்ல பூசினாங்க. அதே இன்னைக்கு அவங்க தலைகீழா மாத்தி அந்த பக்தியோட, இது எங்களுக்கு அவசியம், நாங்கள் லட்சணமாய், அதாவது லட்சுமி கலையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாசக்காலில் அவங்க மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கிறத அவங்க தெய்வ வழிபாடா கொண்டு வந்துட்டாங்க. பலிபீடத்துல பலி செலுத்தி முடிச்ச உடனே அங்க எரிந்த சாம்பல் இருக்கும். இதை என்ன பண்ணாரா மோசே, பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் இதை கொட்டுங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாளையத்துக்கு வெளியேனா அந்த மக்கள் தங்கி இருக்கிற ஊர்ப்புறத்துக்கு வெளியில. அப்ப அவங்க வெளியிலே கொட்ட வேண்டிய சாம்பலை இவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய நெற்றிகளிலே பூசி அடையாளப்படுத்துறாங்க. நாங்கெல்லாம் இந்து தெய்வ வழிபாடு உள்ளவங்க, பக்தர்கள் அப்படின்னு சொல்லி கொள்றாங்க. இப்ப சிலுவையை சுமந்து இயேசு கொல்கத்தாவுக்கு கலந்து போனார். இப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவங்க என்ன பண்றாங்க, காவடி தூக்கிட்டு மலை ஏறி இதுதான் எங்களுடைய பக்தி என்று சொல்றாங்க. ஸ்தோத்திர பலி செலுத்த பலிபீடம், ஆல்டர் சொல்றோம் இன்னைக்கு, அந்த பலிபீடம் வெளியில இருந்தது பாத்தீங்களா, அந்த பலிபீடம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார் என்பதற்காக நம்ம உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ அதே பலிபீடத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில வச்சு அதன் மேலுதான் அவங்க அந்த கடலை, சுண்டல், பொங்கல் அதெல்லாம் வைத்து அவங்க படையல் போட்டு மக்களுக்கெல்லாம் கொடுக்கறாங்க. ஆனா நாம அதற்கு முன்னாடி என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களிலிருந்து அந்த பலிபீடத்தை முன்னாடி வச்சுட்டு அதுல அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து, இது எனக்காக நீ சிந்தின ரத்தம், எனக்காக பிக்கப்பட்ட அந்த சரீரம் என்று சொல்லி நினைவு கூறுதலை நாம நினைக்கும்படி வேதத்துல நம்ம சொல்லப்பட்ட பிரகாரம் நாம செய்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க பழைய பலி இயேசுவால
நிறுத்தப்பட்டது என்று நமக்கு திட்டமா அறிஞ்சிருக்கிறோம். அதாவது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற காரியங்கள் எல்லாம் பலி செலுத்தாங்க. புறா குஞ்சுகள் இதெல்லாம் பலி செலுத்தினாங்க மோசே காலத்துல இருந்து பலி. அந்த பலி எல்லாம் ஒரு 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 மிருகத்தினுடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு கிடைக்காது. அது ஒரு மன நிறைவுக்காக தான் செய்யறோம். ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனித ரத்தமே செலுத்துகிற பொழுது அது பூரணப்பட்டு விடும் என்று சொல்லி தேவகுமாரனாகி கிறிஸ்துவே இந்த பூமியில முழுமையா பலியானார். இந்த பலியானதுக்கு அப்புறம் தான் அந்த பலி செலுத்துவதே நிறுத்தப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவை அறியாமலே அவர்களும் நிறுத்திட்டாங்க. இப்ப உலக மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து தான் பிரவர்த்தி முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் இல்ல. ஆனா அவங்களே சட்ட திட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக அவங்களும் பலியை நிறுத்திட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்துல மணி அடித்த உடனே பெல் அடிச்சுட்டாங்க. நீங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சென்னையிலயும் இருக்குது, தென்னந்தி திருச்சபைகள் எல்லாம் அது உண்டு. நிறைய பெந்தகோஸ்த சபைகள்ல இருக்காது, மெயின்லைன் சபைகள்ல அது உண்டு. கட்டாயம் கத்தோலிக்க திருச்சபையில அதை பின்பற்றி வராங்க. ஆலய மணி 2 முறை அடிப்பாங்க. முதல் மணி அடிக்கும் போது ஆயத்தமாகணும், 2வது மணி அடிக்கும் போது ஆராதனை ஆரம்பமாகணும். இது ஒரு ஒழுங்கு. ஆனா அதே மணியை அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்க, அவங்களுடைய வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கோயில்ல போய் என்னென்னலாம் செய்யணுமோ ஒரு பொய்யான மாயான காரியங்களை எல்லாம் செய்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது மணி அடிப்பாங்க. ஒரு டக்குன்னு ஒரு மணியை தொட்டு அடிச்சுட்டு வருவாங்க. இப்ப நாமெல்லாம் ஆண்டவருடைய பிரமாணங்களில 3, ஒன்று ஞானஸ்தானம், 2வது திருமணம், 3வது நமக்கு அந்த திருவிருந்து. இந்த 3 பிரமாணங்களையும் ஒவ்வொரு திருச்சபையிலும் கட்டாயம் ஒழுங்கு முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த விதத்துல இந்த பிரமாணங்கள்ல முதல் செய்ய வேண்டியது இந்த ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் எடுக்க நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே போல அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, புனித நீராடுறாங்க. அதுக்கு பேர் புனித நீராடு. நான் நல்லா கவனிங்க, அவங்க செய்யறதான் நம்ம செய்யறோம் அல்லது நம்ம செய்யறதான் அவங்க செய்யறோம் அப்படின்றதுக்காக, அது ரெண்டும் ஒத்து போவதற்காக, ரெண்டுமே சரியானது என்று சொல்லுவதற்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு வரல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இவைகளெல்லாம் மாறுபட்டது. கடவுளுக்காக செய்ய வேண்டிய ஒழுங்குமுறையை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள். இப்ப நாம் இருக்கிற இடத்துல நல்ல கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது தேவ தரிசனம் நமக்கு கிடைக்குது. அவங்க கால் கடக்க மலைகேறியும் காடுகள் மலைவெல்லாம் கடந்து போயிட்டு அவங்க ஒரு கோயில்ல உள்ள நுழைந்து எட்டி எட்டி வரிசையில் நின்று எட்டி எட்டி பார்த்து நல்ல கண்களை திறந்து பார்த்து நான் தரிசனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறாங்க. உடைந்த உள்ளத்தோடு பாவரிக்கை செய்து வெள்ளை மனதோடு கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கிறோமே, அதுக்கு அடையாளமாக அவங்க என்ன பண்றாங்க, தேங்காயை உடைச்சி தண்ணீரை ஊற்றி நான் கடவுளுக்கு வழிபாடு நடத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்னாகும் 1வது அதிகாரத்துல 47 50 வரைக்கும் வாசிக்கும் பொழுது லேவி கோத்திரம், அதாவது மோசேயினுடைய கோத்திரம், அதுதான் அந்த லேவி கோத்திரத்துல தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு பகுதியரை ஆசாரியராகவும் இன்னொரு பகுதியை அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்காகவும் தெரிந்து கொண்டார். இது நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லேவி கோத்திரம் மட்டும்தான் இதை செய்யணும். ஒரு பகுதி, அதாவது ஆரோனுடைய சந்ததி எல்லாம் உள்ள ஆசாரிய பணி செய்யணும், பூஜை செய்வாங்களே அந்த மாதிரி. ஆனா மற்றவர்கள்லாம் என்ன பண்ணணும், அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்குறதுக்கும் எக்காலம் ஊதுறதுக்கும் அவங்க கோயிலை சுற்றி காவல் அதாவது ஆலயத்தை சுற்றி காவல் இருப்பதற்குமாக பணிக்கப்பட்டது. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த காலத்துல ராணுவத்துல சேர மாட்டாங்க, யுத்தத்துக்கு போக மாட்டாங்க அவங்க. இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, பிராமணர்களா இருக்கிறவங்க ராணுவத்துல சேர மாட்டாங்க, அப்புறம் காவல்துறையில சேர மாட்டாங்க, தீயணைப்பு துறையில சேர மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் முழுக்க வேலை எது தெரியுமா, அந்த ஆலய அவங்களுடைய கோயில்ல தான் அவங்களுக்கு வேலை. அதே மாதிரி யாத்ராகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம் 1 - 5 வசனங்களை பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியே தூக்கி சுமக்குறாங்க இல்லையா, அதே போல இவங்க என்ன பண்றாங்க, எங்க சாமியை தூக்கி சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியை தூக்கி
சுமந்துக்கிட்டு போவாங்க. அதுல என்ன பண்றான் அந்த பார்ப்பனன், என்ன பண்றான், அந்த சாமி கூட இவனும் உட்காந்துக்குவான். இவனும் உட்கார்ந்துட்ட பிறகு இவனையும் சேர்த்து தூக்கிட்டு போவாங்க. இது இன்னைக்கு நடக்கிற சம்பவம், எங்கேயோ இல்ல, நம்ம நாட்டுல நம்ம வாழ்கிற இடத்துல பகுதியில நடக்கிற சம்பவம். அதே மாதிரி லேவியாராகமும் 24வது அதிகாரம் 2-4 இந்த வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, குத்து விளக்கு எப்பொழுதும் பலிபீடத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கணும். இது மோசேயினுடைய பிரமாணங்கள்ல இதுவும் ஒன்று. குத்து விளக்குல அந்த ஒலிவ எண்ணெய், பிழிந்தெடுத்த ஒலிவ எண்ணெய், பரிசுத்தமான எண்ணெயை ஊற்றி அது 24 மணி நேரமும் பகலும் இரவும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரமாணத்துல சொல்லப்பட்ட கட்டளை தான். இன்றைக்கு என்ன பண்றாங்க, விக்கிரக கோயில்ல விளக்கேற்றி வரேன்னு விளக்கேற்றி அவங்க எப்பொழுதும் எரிய வைத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இரட்டை கதவு போடுவது மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட காரியம். அந்த தேவாலயத்துல கட்டும் பொழுது இரட்டை கதவு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 6வது அதிகாரத்துல 32-33 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டின பொழுது 2 கதவுகள் போட வேண்டி சொல்லியிருக்காரு. அதுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த இரட்டை கதவுன்னு சொல்லுவாங்க. இத ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு விக்கிற கோயில்ல மிக உயரமான கதவுகள் இரட்டை கதவு தான் போடுவாங்க. நீங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். அது மட்டுமல்ல பாருங்க, அவங்க இந்த ஆர்வன் கன்றுக்குட்டி செய்தார் பத்திங்களா. மோசே சீனாய் மலையில போயிட்டார் 40 நாள். அவர் வர்றதுக்கு தாமதம் ஆகுதுன்னு சொல்லி அந்த மக்களுக்கெல்லாம் வழி நடத்துவதற்கு ஒரு கன்றுக்குட்டி செஞ்சாரு. இந்த கன்றுக்குட்டி தான் அவங்களுக்கு என்னவாயிடுச்சு, நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நந்தியாக அவங்க வைத்து மக்கள் கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது முதல்ல அந்த உள்ள போயிட்டு அந்த சிலையை பார்க்க மாட்டாங்க. இந்த நந்தியை தொட்டு அவங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போகாங்க, விக்கிரகம் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அது அந்த இடத்துல போயிட்டு அப்புறம் சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்க. இந்த விதமா அது மாறி போனதை நாம பார்க்கிறோம். இப்படி ஏராளமான காரியங்கள். இப்ப இன்னொன்னு கூட சொல்லலாம், இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு சொன்னாரு, பயப்படாது நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவங்க என்ன சொல்லுவான்னா, யாம இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், பிதா குமாரன் பரிசுத்தாவி, இது சென்ற வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லப்படுகிறது. அவங்க சிவன் குமரன் சக்தி அப்படின்னு சொல்லுவான். இப்படி நிறைய காரியங்கள் இன்னும் ஏராளமா சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு சின்ன ஒரு குறிப்பா தான் நான் யோசித்து நோட் பண்ணேன். அப்ப நிறைய காரியங்கள் நம்முடைய வேதத்துல இருக்கிறது போலயே அவங்க செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க செய்கிறது போல நாம செய்யறோம்னு சொல்லிடக்கூடாது. அது முற்றிலும் தவறானது. அவங்க உருவானது சமீப காலம் தான். ஒரு 2000-2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தான். தமிழ் மொழி இருக்கிறது 3000 ஆண்டுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. 3000 ஆண்டு உண்மையானதான் தெரியல. ஆனா இது 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு வேதம் எழுதப்பட்டு வெளியே வந்துட்டது. ஆகினால அவங்க செய்யறது போல நாம செய்யல. பட் ஆனா நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் சற்று மாறுதல் பண்ணி அவர்கள் கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அப்படி கையாளுகிற பொழுது உண்மையான கடவுளை ஓரம் கட்டிட்டாங்க, சுத்தமா மறந்துட்டாங்க. அவங்க மனதுல ஏற்பட்ட அந்த வழிபாடுல அவங்க ஆழமா ஊன்ற கட்டப்பட்டுட்டாங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே. இப்ப அவங்க வழிபடுற அந்த தெய்வங்களும் அல்லது அவங்களுடைய சில வழிபாடும் அவங்களுடைய அந்த ஆன்மீக சிந்தனையும் நிச்சயமா அவங்கள மோட்சத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. அது 100% உண்மை. ஆனா வேதம் சொல்லுகிறபடி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால என்று ஒருவனும் பரலோகம் வர முடியாதுன்னு சொன்னாரே, அவர் வழியை கண்டு கொண்டு அவருடைய வழியில போறவங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அநேக காரியங்களை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அதுக்காக இதேதான் அதுதான் இதுன்னு தவறா புரிஞ்சுக்காதீங்க. இது ஒப்பாக சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு செய்யப்பட்ட அனைத்து காரியங்களையும் ஒரு மாற்று எண்ணத்தோடு மாற்று கருத்தோடு உலகமும் செய்து கொண்டிருக்கிறது. அதை கண்டு நம்ம ஏமாந்து விடக்கூடாது. அது காகித பூவு, இது ஒரிஜினல் மனமுள்ள பூவு.
இந்த 2 பூக்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அது ரொம்ப ரொம்ப ஈர்ப்பது போல, கண்ணை பறிக்கிறது போல இருக்கும். இது கொஞ்சம் மங்கின நிறையில் தான் இருக்கும். ஆனா மங்கினது தான் வாசம் உள்ளதா இருக்கும். பளபளன்னு கண்ணை இழுக்கக்கூடியதா இருக்கிறது ஒண்ணுமே இருக்காது என்பதை நாம் திட்டமாய் தெரிந்து கொள்ளணும். மற்றவர்களுக்கும் புரியும்படி சொல்லணும். இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும். சுதந்திரம் அடைந்து 79வது ஆண்டை கொண்டாட போகிற இன்றைக்கு ஆண்டவர் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் வேத வசனத்தோடு ஜெபத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.